நேத்து போட்ட ஷார்ட்ஸோட கன்டினியூஷன் தான் இது. விண்டோ சைட்லலாம் நேத்து எல்லாமே நல்லா டஸ்ட் பண்ணிட்டு பக்காவா கிளீன் பண்ணி விட்டாச்சு. எப்பவுமே வீடு க்ளோஸ்ல தான் இருக்கும். ஆனா எங்கேருந்து தான் இந்த டஸ்ட் வரும்னு தெரியல. அவ்ளோ டஸ்ட் இருந்துச்சு. ஒரு வழி எல்லாம் தொடச்சு கிளீன் பண்ணிட்டேன். கட்டப்பை கலெக்ட் பண்ணுறதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். இந்த மாரி கவர் கலெக்ட் பண்ணுறது தான் நியூ ட்ரெண்டுன்னு நெனைக்கிறேன். என்ன மாரி எத்தன பேர் இந்த மாரி கவர் கலெக்ட் பண்ணுற ஹேபிட் இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு கடையிலலாம் போனா 2, 3 காய் வாங்குனா ஒரே கவர்ல போட்டு குடுத்துருவாங்க. ஆனா அடம் புடிச்சு நின்னு 3 காய்க்கு 3 கவர் வாங்கிட்டு வருவேன். வீட்ல எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சு. ஸ்வீட் இருக்கிற டைம்ல காரம் சாப்பிடணும்னு தோணுது. காரம் இருக்க டைம்ல ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுது. எத்தன பேருக்கு ரிலேட் ஆகுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மாட்டோட அந்த சீம்பால் வேக வச்சு சாப்பிட்றது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ரெசிபியை ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. அதோட தம்ப்நெயில் தான் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட மாட்டுப்பால் கிடையாது. நார்மல் பேக்கெட் பாலில் பண்ணது தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அப்படியே சீம்பால் டேஸ்ட்டு கிடைக்கும். நாம சாப்பிடணும்னு நினைக்கிற டைமில் அந்த பால் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பேக்கெட் பாலை ட்ரை பண்ணுங்கள்.